திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. முத்தா முத்திதர வல்ல முகிழ்மென்முலையாள் உமைபங்கா சித்தா சித்தித்திரம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் வளர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நம்மளுடைய சன்னிதானங்களுடைய மகா கருணையினாலும் உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய கருணையினாலும் என்னுடைய ஞானாசிரியராகிய சண்முகம் ஐயா அவர்களுடைய கருணையினாலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார்களுடைய திருவடிகளையும் வணங்கி நாம் சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சாத்திர நூலில் நாம் சிந்திக்க இருப்பது 7வது பாடலாக இருக்கிறது. முதலிய பொருள் அப்படிங்கிற பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடல் தான் இந்த நூலுக்கு ரொம்ப முக்கியமான பாடலாகவும் அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த பாடலை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இது எளிதில் புரியாத பாடல் தான், ஆனாலும் எளிதில் புரிகிறது மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் எளிதில் புரியும் அப்படிங்கிற பெருமானுடைய கருணையை நம்புகிறேன். ஏன் அப்படின்னா இந்த பாடல் இந்த நூலுடைய அம்சத்தை எல்லாத்தையும் முழுமையாக கூறக்கூடிய பாடலே இதுதான். நம்ம சைவம் எப்படி சொல்லுகிறது, மற்ற சமயத்தில் இருந்து நாம் எப்படி வேறுபடுகிறோம் இறைவன் கூட அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடலாக இருக்கிறது. அந்த பாடலை நாம் சிந்திக்கலாம். புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொன்பனி போல் அபேத பிறப்பு இலதாய் இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் உடல் உயிர் கண் அருக்கண் அறிவொளி போல் பிரிவரும் அத்துவிதம் ஆகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம். இது நம்ம பாடலாக வருகிறது. இதனுடைய பதவுரையை முதல்ல பார்த்துக்கிடலாம். புறச்சமயத்தவர்க்கு அப்படின்னா நம்ம சமயம் தவிர மற்ற புற சமயத்தில் உள்ள அந்த சமயத்தவர்க்கு முக்கூற்று புறம் அகப்புறம் புறப்புறம் இந்த 3 சமயத்தவர்களுக்கும் இருளாய் சிறிதும் விளங்காததாய் அகச்சமயத்தவர்க்கு அகச்சமயத்தில் உள்ளவர்களுக்கு ஒளியாய் சித்தாந்த சைவ பொருள் உண்மையை விளக்கினால் விளங்குவதாய் அவங்களுக்கு விளக்கினா விளங்கக்கூடியதாகவும் புகழ் புகழ் அப்படின்னா தாக்கியர் முதலியோர் கூறுகின்ற அளவைக்கு பொறி முதலியவற்றால் அளந்தறியும் அளவாகி பிரமாணமாகிய ஆன்மா சிற்சக்தி உண்மையை உணர்வதாய் பொன்பணி போல் பொன்னும் பனியும் போல. இது ஐக்கிய சம்பந்தத்தை சொல்லுது. பொன் அப்படின்னா தங்கம், பனினா அதனுடைய ஆபரணம், தங்கமும் நகையும் போல. அபேத பிறப்பிலதாய் அபேதம் தன்மை இல்லாததாய். அடுத்தவங்க சொல்கிறாங்க இருள் வெளி போல, இருளும் வெளியும் போல், அது சையோகத்தை சொல்லுது. பேதமும் இன்றி பேதத்தன்மை இல்லாததாய் சொல் பொருள் போல் சொல்லும் பொருளும் போல. இது தாதான்மிகத்துக்கு சொல்லப்படுது. பேதாபேதமும் இன்றி பேத அபேதத்தன்மையும் இல்லாததாய் பெருநூல் சொன்ன முதல் நூலாகிய வேத ஆகமங்கள் சொன்ன
அறத்திறனால் சைவ சித்தாந்த ஞானத்தால் மாத்திரம் அதை வச்சு மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். விளைவதாய் ஏகத்தக்கதாய் உடல் உயிர் உடலும் உயிரும் போல, கண் அருக்கண் கண்ணும் சூரியனும் போலவும், அறிவு ஒளி போல் அறிவும் ஒளியும் போல ஞான ஒளியும் போலவும், ஆன்ம போதமும் கண்ணொளியும் போலவும், பிரிவு அரும் பிரிக்க முடியாமை என்கின்ற அத்விதமாகும். அத்விதம் என சொல்லுக்கான சிறப்பினதாய் சிறப்பு பொருளுடையதாய் வேதாந்த தெளிவு ஆம். வேதாந்த தெளிவுங்கிறது உபநிடத சாரமாகிய சைவ சித்தாந்த சிவாகம சைவ சித்தாந்த பொருளை திறன் வகையையும் இங்கு இந்த நூலில் தெரிக்கலுற்றாம் தெரியும்படி செய்திருக்கிறோம் அப்படின்னு இந்த பதவுரை சொல்கிறாங்க. இப்போ இந்த பதவுரையெல்லாம் நம்ம ஓரங்கட்டி வச்சிடலாம். நம்ம முதல்ல பாட்டு எடுத்து பார்க்கலாம். புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ சமயம் அப்படின்னா எத்தனை இருக்குது அப்படின்னா நம்ம சமயத்தை 4 வகையாக பிரிக்கிறோம். 4 வகையாக எப்படி அப்படின்னா, முதல்ல புறப்புறம், ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க, இறைவன் பக்கத்திலே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க தான் புறப்புறம். அடுத்து அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே வர்றாங்க புறச்சமயம். அதுக்கு அடுத்து அதுலேயும் கொஞ்சம் உள்ளே வர்றாங்க அகப்புற சமயம். அடுத்து அகச்சமயம். அப்போ 4 வகையாக நம்ம பிரிக்கிறோம். புறப்புறம், புறம், அகப்புறம், அகம். அப்போ இந்த 4ல் அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, புறச்சமயத்தவர்க்கு இருளாய். அப்போ இதில் புறம் அப்படின்னு எதுலலாம் வருதோ அவங்களுக்கு தெரிய மாட்டார் கடவுள். அப்போ யாருக்கெல்லாம் தெரிய மாட்டார்? புறப்புற சமயத்துக்கு தெரிய மாட்டார், புறச்சமயத்தவர்களுக்கும் தெரிய மாட்டார், அகப்புறத்துக்கும் தெரிய மாட்டார். ஏன்னா அதுலேயும் புறம்னு வருது. அப்போ இந்த 3 கேட்டகிரிக்கும் தெரிய மாட்டார். அதான் அந்த இதில் சொன்னோம். புறச்சமயத்தவர்க்கு அப்படின்னு சொல்லும்போது முக்கூற்று புறச்சமயி அப்படின்னு சொன்னோம். இந்த 3 விதமாக இருக்கிறாங்க புறச்சமயத்திலே. புறப்புறம், புறம், அகப்புறம் அப்படின்னு 3 தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருளாய், அவங்களுக்கு தெரிய மாட்டார். இந்த புறப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உலகாயதர். அவங்க உலகாயதர். அடுத்து பௌத்தரில் 4 வகை இருக்கிறாங்க. சௌந்தராதிகன், வைபாடிகன், யோகசாரன், மாத்திமிகன், சமணர். இந்த 6 வகை சமயத்தவர்களுக்கும் கடவுள் கொள்கை இல்லை, கடவுளை இல்லைன்னு மறுப்பு சொல்கிறவங்க நாத்திகவாதிகள். அப்போ இவர்களுக்கு கடவுள் தெரிவாரா அப்படின்னா தெரியவே மாட்டாங்க. அடுத்து புறச்சமயத்தில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னா தாக்கீகர், மீமாம்சர், ஏகான்மவாதி, சாங்கியர், யோக மதத்தினர், பாஞ்சராத்திரி, இவங்க புறச்சமயத்தில் இருக்கிறாங்க. அகப்புற சமயத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா ஐவைதீக பாசுபதர், மாவிரதர், காபாலர், வாமர், வைணவர், ஐக்கியவாதம் இப்படின்னு 6 பேர். அப்போ அறமூணா 18 பேர், 3 பிரிவு, அகப்புறப்புறம், புறம், அகப்புறம். ஒவ்வொரு இதுலையும் 6 பேர் இருக்கிறாங்க. 6 சமயங்கள் இருக்குது. அப்போ இந்த 18 பேருக்கும் இருளாய் இருப்பார். இவங்களுக்கு கடவுள் தெரிய மாட்டார். சரி, யாருக்கு தெரிவார் அப்படின்னா நம்ம சைவர்களுக்கு தான் தெரிவார். இதில் நம்ம யாருக்கு, அவங்களுக்கு சைவர்லேயும் எல்லாத்துக்கும் தெரிய மாட்டார். ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு விளக்கி சொன்னால் தெரிவார். அவங்க யாருன்னா அகச்சமயத்தில் இருக்கிறவங்க. அவங்க 6 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா பாடானவாத சைவர், பேதவாத சைவர், சிவசமவாத சைவர், சங்கராந்தவாத சைவர், ஈசானவாத சைவர், சிவாத்வித சைவர் இப்படின்னு இந்த 6 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சா கடவுள் தெரியும். ஆனால் இவங்க கடவுள் உண்டுன்னு ஏற்றுக்கிடுவாங்க. இப்போ நம்ம நூல்களில், சாத்திர நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா சிவஞான சித்தியார் பரபக்கம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அடுத்து சங்கற்ப நிராகரணம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இந்த 2 நூலுமே பிற மதங்களை மறுத்து நம்ம சைவ சித்தாந்த கருத்துக்களை உறுதி செய்வ நூலாக தான் இருக்குது. அதில் இந்த முதல்ல சொன்ன அந்த புறப்புறம், புறம், அகப்புறம் இவங்களெல்லாம் எதில் மறுத்துருவாங்க அப்படின்னா சிவஞான சித்தியார்களே மறுத்துருவாங்க. அவங்க கொள்கைகளெல்லாம் மறுத்து நம்ம கொள்கைகளை நிறுவிடுவோம். ஆனால் இந்த சங்கற்ப நிராகரணத்தில் இந்த அகப்புறத்தை தான் மறுப்போம். ஏன் அப்படின்னா அவங்களாம் பொருளே இல்லைன்னு சொல்கிறவங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்கள முதல்ல சொல்லி முடிச்சிடலாம், எளிதில் மறுத்து தூர போட்டுடலாம். ஆனால் இவங்க கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? அகப்புற சமயம், இந்த அகச்சமயம். சரியா?
அகச்சமயத்தில் உள்ளவங்க கடவுள் இருக்குது அப்படின்னா, ஆனால் முக்தியில் வேறுபாடு. நம்ம முக்தியில் ஆன்மா இருக்கும்னு சொல்லுவோம், அதில் ஒரு சமயம் சொல்லுவோம் முக்தியில் ஆன்மா இல்லைன்னு சொல்லுவான். நம்ம முக்தியில் அடிமையாக இருப்போம்னு சொல்லுவான், அவன் அடிமையாக கிடையாது, சிவபெருமானு நம்மளும் சமம்னு சொல்லுவான். அதனால அந்த முக்தியில் வேறுபாடு இருக்கிறதுனால அவங்கள இதில் கொண்டு மறுக்கிறோம், சங்கற்ப நிராகரணத்தில் வச்சு அவங்கள மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம இந்த பாடலுக்கு வருவோம். இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, புறச்சமயத்தவர்க்கு இருளாய், அகச்சமயத்தவர்க்கு ஒளியாய், புகழ் அளவைக்கு அளவாகி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முதல்ல இதில் 3 கூறு சொல்கிறாங்க. 3 மதத்துக்காரங்களை நம்ம இதில் மறுக்கிறோம். அவங்கள மறுத்து நம்ம அதை நிரூபவும் செய்கிறோம். இப்படி இல்லை, இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறோம். பொன்பணி போல் அப்படின்னு அபேத பொருள் சொல்கிறாங்க ஒருத்தங்க. அடுத்து இருள்வெளி போல் பேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது ஒரு சொல் சொல்கிறாங்க, சொற்பொருள் போல் பேதாபேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபேதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பேதம் இல்லை, அதான் அபேதம். பேதம் பேதம். அப்போ பேதம்னா வேறுபாடு, இங்கே பேதம் அப்படின்னா வேறுபாடு இல்லாமல் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பொன்பணி போல அப்படின்னு. அப்போ பொன் அப்படின்னா தங்கம், பணி அப்படின்னா அதை செய்த நகை. அப்போ தங்கமும் நகையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அபேதம்னு சொல்கிறாங்க. அது இல்லை அப்படின்னு நம்ம எப்படி மறுத்து அதை நிரூபுறோம் அப்படிங்கிறது ஒரு கூற்று. 2வது இருள் வெளி போல் அப்படின்னு பேதவாதி பேதமாக சொல்கிறாங்க. இருளும் வெளியும் போல, பெருமான் இருள் வெளி மாதிரி இருக்கிறாரு, நம்ம இருள் போல இருக்கிறோம் அப்படின்னு 2 வேற வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 2 வேற வேறன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மறுப்பு தெரிவித்து அதையும் நம்ம நிரூபணம் செய்கிறோம். இது 2வது கூற்று. 3வது சொல் பொருள் போல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் போல, ஒரு சொல் இருந்தால் அதுக்கு ஒரு பொருள் வரும் இல்லையா, அது போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கூற்றும் இல்லை, அதை விடவும் நுட்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் மறுத்து நாம் நிரூபணம் செய்கிறோம். கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது, நாங்கள் சொல்கிறது மாதிரி தான் அப்படின்னு சைவ சித்தாந்த கருத்துப்படி நம்ம சொல்கிறோம். அப்போ 3 கருத்து இருக்குது, அபேதம், பேதம், பேதாபேதம். இந்த பேதாபேதம்ங்கிறது பேதமும் கிடையாது, அபேதமும் கிடையாது, 2க்கு இடைப்பட்டதுன்னு சொல்கிறவங்க, அதனால் பேதாபேதம்னு சொல்கிறோம். அப்போ இந்த 3ம் கிடையாது, இந்த 3 இல்லாமல் 3ம் இன்றி, பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் அப்படின்னு நம்ம நிறுவுறோம். பெருநூல் என்னது சொல்லியிருக்குது, ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத ஆகமத்தில் சொல்ல இருக்கிறது. வேத ஆகமத்தில் எப்படி சொல்லி இருக்குது அப்படிங்கிறத அதில் விளைவதாய் அப்படின்னு சொல்லி, அதில் என்னென்னலாம் சொல்லி இருக்குதுன்னா, ஒவ்வொரு மதத்துக்காரங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு எடுத்துக்காட்டு சொல்லி மறுக்கிறோம். என்னெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உடல் உயிர், கண் அருக்கண், அறிவு ஒளி அப்படின்னு 3ஆ சொல்கிறோம். இப்போ உடல் உயிர் அப்படின்னா யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பொன்பணி போல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இருள்வெளி அப்படிங்கிறதுக்கு கண்ணும் அருக்கண்ணே நம்ம சொல்கிறோம். அடுத்து சொல்லும் பொருளும் அப்படிங்கிறவங்களுக்கு அறிவும் ஒளியும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3ஐயும் சொல்லி எப்படி நம்ம சைவ சித்தாந்த கருத்தை தெளிவுபடுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த பாடல். அப்போ இந்த பாடல் புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த நூல் எளிதில் புரிஞ்சுக்கணும், சரியா? அதனால கொஞ்சம் கவனத்தை சிதற விடாமல் கேட்குறது நல்லது. நம்ம அத்துவிதம் அப்படிங்கிற ஒரு சொல்லால் அதை நிறுவுறோம். அந்த அத்துவிதத்தை சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இறைவன் நம் கூட ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கொள்கை. ஆனால் அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தன் ஒன்றாக இருக்கிறான்னா இன்னொருத்தன் வேறாக இருக்கிறாமா, இன்னொருத்தன் உடனாம் தனித்தனியாக சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்தையும் அதெல்லாம் கிடையாது, நம்ம கூட எப்பொழுதும் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல சொல்லக்கூடிய மாயாவாதி கருத்தை பார்க்கலாம். அதில் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை அபேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அபேத பிறப்பிலதாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அபேதம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேறற, வேற்றுமை இன்றி அப்படின்னு அர்த்தம். அப்போ அபேதம் அப்படின்னா வேறா இல்லை, ரெண்டும் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறதா அர்த்தம். அப்போ அபேதம்னா வேறா இல்லாமல் இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்கிற
சம்பந்தம். என்ன சம்பந்தம்? ரெண்டு பொருளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அது யாரு அப்படின்னா மாயாவாதி. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மோனோயிச கொள்கை உள்ளவங்க. ஒரு பொருள் கொள்கை. இந்த உலகத்தில் ஒரு பொருள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதை நம்ம எப்படி மறுக்கிறோம் அப்படின்னா அத்துவிதம் என்று சரியா சொன்னானே ஏகமெனில். இப்போ அத்துவிதம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு ஒன்று தான் ஒரே பொருள் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா பேதத்தன்மை கிடையாது. அபேதம்ங்கிறது பேதத்தன்மைங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதில் சொல்லும்போது ஏகமெனில் அத்துவிதம் என்று சுட்டு காட்டுவது உண்மையில் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அத்துவிதம் அப்படின்னு சொன்னவங்க ஒருத்தங்க இருக்கணும் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் அங்கே இருக்கிறேன். அப்போ சொன்னவர்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ இங்கே அத்துவிதம்னு யார் சொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ யாருக்கு சொன்னா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. நம்மளும் இறைவனும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னவன் யார்? யாருக்கிட்ட சொன்னான்? அவனே அவன்கிட்ட சொன்னானா? சரியா? அப்படி சொல்லக்கூடிய பொருள் வேற இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு நமக்கு இங்கே வருது. அப்போ ஏகம்னு சொன்ன பொருள் எது? ஒன்றுன்னு சொன்ன பொருள் எது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே வேறா இருக்குது அப்படிங்கிறது அவன் சொன்ன கொள்கையிலே வந்துடுது. இப்போ ஒரு பொருளை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் இன்னொன்னா இருக்குது, நம்ம இங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்போ ரெண்டு பொருள் ஆயிடுது. சொன்னவன் ஒன்று, சொல்லப்பட்ட பொருள் ஒன்று அப்படிங்கிற தன்மைக்கு வர்றதுனால இரு பொருள் ஆகுது. அப்போ அங்கே மோனோயிசம் கிடையாது, ஒரு பொருள் கொள்கைங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஏகம் ஏகம் அப்படின்னு சுட்டுவது, இது ஒரு பொருள் என்று சுட்டி சொல்லுவது இன்னொரு பொருள் இருக்குது. ஏன்னா ஏகம் ஏகம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சொல்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான், சொல்லக்கூடிய பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தமாகி விடுகிறது. அப்போ உண்மையில் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தி உணர்த்தியிற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த அந்நிய நாத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்நிய அப்படின்னா வேறு, நாத்தி அப்படின்னா இன்மை, அது வேறா இல்லை அப்படின்னு அவனுக்கு சொல்கிறோம். சரி, அவனுக்கு வேறா இல்லை, அப்போ அவனுக்கு உடனாய் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம அந்த அத்துவிதத்தை சொல்கிறோம். சரியா? அப்போ அவனுக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிற சொல்கிற உயிர்கள் எங்கே இருக்குது அப்படின்னா கடவுள் ஒன்று சொல்கிற உயிர் உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. கடவுள் அப்படின்னா அவனுக்குள்ளே தான் அந்த உயிர் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு விளக்கம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா அந்த சொல்லிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்நிய நாத்தி வேறு இன்மை, பொருள் இருக்குது. எப்படி அப்படின்னா ஆனால் வேறா இல்லை, அவன் கூடயே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. கூடவே இருக்குது அப்படின்னா ரெண்டு பொருளாக ஆயிடுது. பொன்னும் பனியும் போல ஒன்றுன்னு யார் சொல்கிறா? சங்கரர் சொல்கிறார். இவங்க சொல்கிறது யார்? அந்த சங்கரர் கொள்கை. பொன்னும் ஆபரணமும் போல அப்படின்னா பொன்னுக்கும் ஆபரணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா தங்கத்துக்கும் நகைக்கும் உள்ள சம்பந்தம். தங்கம் காரணம், நகை காரியம். அப்போ காரண காரிய சம்பந்தம். அப்போ காரணத்தோடது காரியத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு குடம் செய்கிறோம் அப்படின்னா மண்ணை வச்சு செய்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணினுடைய தன்மை எதில் இருக்கும்? அந்த பானையில் இருக்கும். அப்போ காரண காரியம் அப்படின்னாலே ரெண்டு ஆயிடுது. அப்போ பொன் பனி அப்படின்னாலே இவங்க சொல்கிறது அதுதான் சொல்கிறாங்க. அபேதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. பொன்னும் பனியும் அப்படின்னு சொல்லும்போது காரண காரியமாக ஆயிடுது. அப்போ பொண்ணை வச்சு நகை செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பெருமான் இருக்கிறாருன்னா அவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மண்ணை வச்சு நம்ம ஒரு பானை செய்கிறோம்னா அந்த மண்ணுடைய தன்மை அதில் இருக்கும்னு சொல்கிறோம். காரண காரியம் ஆயிடுது. அப்போ காரண காரியம்னாலே ரெண்டு ஆயிடுது. ரெண்டுனாலே அவங்க மோனோயிச கொள்கை அடிபட்டு போயிடுது, பொருந்தாது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இன்னொன்று சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா அந்த காரணத்தில் இருக்கிறது காரியத்தில் இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காரணத்தில் எப்படி இருக்குது? தங்கத்தில் இருக்கிறது நகையில் இருக்கணும்னு சொல்கிறோம். அது அவங்க சொல்கிற கொள்கையாக இருந்தால்
நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்க சொல்கிறது என்ன? இறைவனுக்குள்ளே தான் இந்த உயிர்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவன் பேரறிவாளன். இறைவன் எப்படி இருக்கிறான்? பேரறிவாளன். அப்போ அவன் கூட இருக்கிற உயிர்களும் எப்படி இருக்கணும்? பேரறிவாக இருக்கணும். ஆனால் நம்ம அப்படியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்படி இல்லை. நமக்கு அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு. நம்ம அவலட்சணமாக இருக்கிறோம். அறிவு விளங்காமல் இருக்குது. அப்போ காரணமும் காரியமும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறோம். இதை மெய்கண்டார் எப்படி நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா உடல் உயிர் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாரு. உடலும் உயிரும் போல. அப்போ உடலுக்கும் உயிருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சையோக சம்பந்தம். உடல் என்பது சடம், உயிர் என்பது சித்து. சையோக சம்பந்தம். ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னா உடல் வேற உயிர் வேற. உடல் உயிர் என்பது உணர்வினால் அத்துவிதம், பொருளால் சையோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை அபேதம் அப்படிங்கிற சங்கரர் சொல்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? மறுத்து நிறுவுறோம். ஏன் அப்படின்னா உடலும் உயிரும் வேற வேற பொருள், ஆனால் உணர்வுனால ஒன்றாயிருது. இப்போ உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம பேரை சொல்லுவோம். இப்போ சாந்தியம்மா பாட்டு படித்தாங்க. சாந்தியம்மா ஒரு பாட்டு படிக்கன்னா எல்லாரும் படிக்கலை, அந்த சாந்தியம்மா தான் படித்தாங்க. ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க என் பேர் அதுதான் அப்படின்னு. ஆனால் அது யாருக்குள்ள பேர்? அந்த உடலுக்குள்ள பேர். அந்த உடலுக்குள்ள பேரை அவங்க பேருன்னு நினச்சி அந்த ஒன்றி போய் உணர்வினால் ஒன்றி போய் இருக்கிறத தான் சொல்கிறோம். அப்போ உடலும் உயிரும் வேற வேற தான், ஆனால் எப்படி இருக்கிறோம்? உணர்வினால் ஒன்றி இருக்கிறோம். அது அத்துவிதம் அப்படின்னு சொல்கிறோம். பொருளால் சையோகம். ஏன்னா பொருள் வேற, அந்த உடலுங்கிற பொருள் வேற, உயிருங்கிற பொருள் வேற. ஏன்னா இந்த உடலில் இருக்க உயிர் பிரிஞ்சு போயிருச்சுன்னா உடலை தூர போட்டுட்டு போயிடும். அப்போ பொருள் ரெண்டு பட்டு போய் நிற்கும். அப்போ பொருளால் இரண்டு பட்டு உணர்வினால் ஒன்றுபட்டு இருப்பது அதான் உடல் உயிர் போல அப்படின்னு முதல் கூற்றை நமக்கு நிறுவியாச்சு. அடுத்து இது எதை சொல்லியிருக்குது? பொன்பணி போல அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரியா? பொன்பணி போல அபேத பிறப்பிலதாய் அப்படிங்கிற ஒரு வரிக்கு சொல்லியிருக்கிறோம். அடுத்த வரியில் சொல்கிறாரு இருள் வெளி போல் பேதமும் அப்படின்னு ரெண்டாவது கருத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த இருள் வெளி போல் அப்படின்னு இதை யார் சொல்கிறா அப்படின்னா மத்துவாச்சாரியார். இதை சொல்கிறவங்க மத்துவாச்சாரியார் அப்படிங்கிற மதத்துக்காரங்க சொல்கிறாங்க. இறைவனுக்கும் நமக்கும் பேத சம்பந்தம் அப்படிங்கிறாங்க. பேதம்னா வேற வேற சம்பந்தம், அவன் வேற நம்ம வேற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேதம் அப்படின்னு சொல்கிறவங்க இது மத்துவாச்சாரியார் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா இருள் வெளி போல் பேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இறைவனுக்கும் நமக்கும் பேதமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இறைவனுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் இருள் வெளியும் அப்படின்னு. வெளின்னா வெளிச்சம், ஒளி, ஒளி போல. இருளும் ஒளியும் அப்படின்னா இது என்ன சம்பந்தம்? விரோத சம்பந்தம், ஒன்றுக்கொன்று பகை, மறுதலை பொருள்கள். இருள் இருக்க இடத்துல ஒளி இருக்காது, ஒளி இருக்க இடத்துல இருள் இருக்காது. அப்போ இது மறுதலை, பகை பொருள்கள். இருள் வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறோம், பகல் இரவு அப்படின்னு சொல்கிறோம், வந்தான் போனான் அப்படின்லாம் சொல்கிறோம். இது எல்லாம் ஒவ்வாமை, பொருள் ஒவ்வாமையை குறிக்கிறது. அப்போ இது மறுதலை, எதிர்மறை பொருள்களை சொல்லக்கூடியது. அப்போ மறுதலை அப்படின்னா விரோத சம்பந்தம், விரோதம். சின்ன ஒன்றுக்கொன்று பகை, பிரதி, நம்ம வாதி பிரதிவாதி சொல்லுவோமா, அந்த பிரதி, எதிர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே இறைவனுக்கும் நமக்கும் எதிரான சம்பந்தமா அப்படின்னா கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு மெய்கண்டார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கண்ணும் சூரியனும் போல அப்படின்னு சொல்லி அதை நம்ம மறுக்கிறோம். கண்ணும் ஒளி உடையது, சூரியனும் ஒளி உடையது. அப்போங்க ஒளி அப்படிங்கிற குணம் ரெண்டுக்கும் பொது, அந்த தன்மையில் ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம். சரி, அப்போ ஒரு தன்மையில் நம்ம ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கண்ணொளி எப்படிப்பட்டது அப்படின்னா தடைபடும் ஒளி. கண்ணுக்கு ஒளி இருக்கவும் செய்யும், இல்லாமலும் போகும். ஆனால் சூரிய ஒளி எப்படிப்பட்டது? தடையில்லாத ஒளி, எப்பவும் பிரகாசித்து கொண்டே இருக்கக்கூடியது. அடுத்து கண்ணொளி, அது விளங்கும் ஒளி. சூரிய ஒளி விளக்கும் ஒளி. சூரிய ஒளி வந்தால் தான் கண்ணுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அப்போ இது விளங்குவது, அது விளக்குவது. கண்ணொளி தூல ஒளி, சூரிய ஒளி சூக்கும ஒளி, அதிசூக்கும ஒளி. கண்ணொளி எளிய ஒளி,
சூரிய ஒளி வலிய ஒளி, அதை நம்ம என்ன பண்ண முடியாது, மறைக்கவே முடியாது. ஆனால் நம்ம கண் ஒளியை மறைச்சிடலாம். அதனால் இது எளிய ஒளி, அது வலிய ஒளி. அடுத்து கண் ஒளி எப்பொழுதும் எதையாவது அந்த ஒளியை சார்ந்து இருக்கும். ஆனால் சூரிய ஒளி எதையும் சாராது, அடுத்ததுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அது எதுகிட்ட இருந்தும் வாங்காது. அப்படின்னு இந்த ரெண்டு ஒளிக்கும் நம்ம வித்தியாசத்தை சொல்லி, கண்ணொளி எப்படிப்பட்டதுன்னா தடைப்படும் ஒளியாக இருக்குது, விளங்கும் ஒளியாக இருக்குது, தூல ஒளியாக இருக்குது, எளிய ஒளியாக இருக்குது, எப்பொழுதும் சார்ந்திருக்கக்கூடிய ஒளியாக இருக்குது. இந்த சூரிய ஒளி எப்படிப்பட்டது அப்படின்னா அது தடையில்லாத ஒளி, விளக்கும் ஒளி, அதிசூக்கும ஒளி, வலிய ஒளி, எதையும் சாராது இருக்கும் ஒளி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கண்ணொளி அப்படிங்கிறது இது ஆன்மாவுக்கு, நமக்கு. சூரிய ஒளி அப்படிங்கிறது இறைவனுக்கு. ஆனால் ரெண்டுக்கும் ஒளி இருக்கா இல்லையா? ஒளி இருக்கு. அந்த ஒளிங்கிற தன்மையில் ஒற்றுமைப்பட்டு இருக்கு. இது எதை குறித்து சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு பொருளும் அறிவு பொருள். இந்த ஆன்மாவும் அறிவு பொருள், பெருமானும் அறிவு பொருள். அவன் பேரறிவு, நம்ம அறிவித்தால் அறிவிக்கக்கூடிய சிற்றறிவு. அதான் அறிவுங்கிறதுல ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம். பேரறிவுங்கிறதுல அவன் சூரியன் போல தடையில்லாமலும் விளக்கக்கூடியதும் அதிசூக்குமமாகவும் வலியதும் எதையும் சாராது இருக்கக்கூடிய பேரறிவாக இருக்கிறான். ஆனால் நம்ம இந்த கண்ணொளி மாதிரி தடைபடக்கூடிய அறிவாகவும் விளங்கக்கூடிய அறிவாகவும் தூல அறிவாகவும் எளிய அறிவாகவும் எப்போதும் இன்னொன்று சார்ந்து இருக்கக்கூடிய அறிவாகவும் இருக்கிறோம் இந்த கண்ணொளி மாதிரி அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போ அந்த ஒற்றுமையிலேயே ரெண்டும் அறிவு பொருள்ங்கிறதுல ஒற்றுப்பட்டு இருக்குது. எதில் வேற்றுமை அப்படின்னு சொன்னோம்னா பேரறிவு சிற்றறிவு அப்படிங்கிறதெல்லாம் வேறுபட்டு இருக்கிறது. அப்போ அவன் சொல்லுவது போல ஒன்றுக்கொன்று பகைன்னு சொல்லக்கூடாது. ஏன் பகை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இறைவனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஆயிரும். ஏன்னா யாராவது பகையாக இருக்கிறவங்க நமக்கு உதவுவாங்களா அப்படின்னா உதவ மாட்டாங்க. அப்போ ஆணவம் நமக்கு உதவலை, அது நமக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம ஆணவத்தை பகை பொருள்னு சொல்கிறோம். அப்போ இறைவனையும் பகை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆணவத்து கூட லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. அப்போ இறைவனும் ஆணவமும் ஒன்றுன்னு ஆயிரும். அப்படி ஆகக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லி பேதம் அப்படிங்கிறது கிடையாது. இறைவன் நமக்கு உறவு அப்படின்னு சொல்கிறோம். சூரியன் எப்பொழுதும் கண்ணுக்கு உதவுது, அது உதவாத நேரமே கிடையாது. அதுபோல இறைவன் நமக்கு எப்பொழுதும் உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அதான் பேதம் அப்படிங்கிற கருத்தை மறுத்து உறவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ ரெண்டு பேருடைய மதத்தை நம்ம மறுத்திருக்கிறோம். முதல்ல அபேதம் அப்படின்னு சொன்ன கருத்து, பொன்னும் பனியும் போல அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், உடலும் உயிரும் போல அப்படின்னு சொல்லி அதை நிறுவியாச்சு. ரெண்டாவது கருத்து இருள் வெளி போல் அப்படின்னு சொன்ன பேதம் அப்படிங்கிற கருத்தையும் மறுத்து நம்ம அது பேதம் இல்லடா உறவு அப்படின்னு சொல்லி அவங்களை மறுத்து நம்ம நிறுவியிருக்கிறோம். இப்போ அடுத்த கருத்து எது அப்படின்னா ராமானுஜருடைய கொள்கைகள். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடியது பேதாபேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து, சொல்லும் பொருளும் போல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போங்க ராமானுஜர் அப்படின்னு சொல்கிறோம். ராமானுஜர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லட்சுமணர் அப்படின்னு அர்த்தம். அனுஜர் அப்படின்னா பின்னால் வந்தவர் அப்படின்னு. அப்போ ராம அனுஜர், ராமனுக்கு பின்னால் வந்தவர். அப்போ ராமனுக்கு பின்னால் வந்தவர் யார், லட்சுமணர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ராமானுஜர்னா என்ன அர்த்தம், லட்சுமணர்னு அர்த்தம். அவருடைய பேருக்கு அர்த்தம் லட்சுமணர்னு அர்த்தம். அப்போ இந்த ராமானுஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கடவுளுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் பேதாபேத சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முதல்ல சொன்ன மாயாவாதி கருத்து, ரெண்டாவது சொன்ன மத்துவாச்சாரியார் கருத்தை எல்லாம் ரெண்டையும் சேர்த்து இவர் கலந்து சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா அது பேதமும் கிடையாது அபேதமும் கிடையாது, ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கக்கூடியது பேதாபேதம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா சொல்லும் பொருளும் போல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லுக்கும் பொருளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சொல் என்பது பொருளை உணர்த்தக்கூடிய கருவி, அது பொருள் அல்ல, அது ஒரு கருவிதான், அடையாளம், குறி அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ இப்போ இங்கே யானை அப்படின்னு நம்ம ஒரு போர்டில் எழுதி போடுறோம். யா நை அப்படின்னு யாவன்னா நையன்னான்னு எழுதி போடுறோம். இப்போ இதில் 2 பேரை வாசிக்க சொன்னால் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, அதில் யானை அப்படின்னு எழுதி இருக்குது அப்படிம்பாங்க, யாவன்னா இருக்குது நையன்னா இருக்குது அப்படிம்பாங்க. ஒருத்தங்க இல்லை அது யானை இல்லை யானைங்கிற உருவத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? 2 பேரை எழுப்பி விட்டு கேட்டால் அதைத்தான் சொல்லுவாங்க. அப்போ இங்கே அந்த எழுத்து 2ம் எழுத்து அப்படின்னு பார்த்தா அவங்க எதை பார்க்கலன்னு அர்த்தம்? பொருளை பார்க்கவில்லை என்று அர்த்தம். சரி, இந்த குறியை தான் பார்த்துருக்காங்க, அந்த எழுத்தை தான் பார்த்துருக்குறாங்க. அப்போ எழுத்தை பார்த்தவர்கள் பொருளை பார்க்க மாட்டார்கள். அந்த பொருளை உணர்ந்தவர்கள் இந்த எழுத்து தெரியாது, யானைங்கிற எழுத்தை மறந்துடுவாங்க. யானை படத்தை தான் ஞாபகம், யானைங்கிறத மனதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ பொருளை பார்த்தவங்க எழுத்தை பார்க்க மாட்டார்கள். அப்போ இந்த யா நை அப்படிங்கிற 2 எழுத்து இருக்குது, ஆனால் இது தெரியாது. சரியா? எழுத்து இருக்கிறது தெரியாது, ஆனால் உணர்த்தப்படுகின்ற அந்த யானைங்கிற பொருள் தான் நமக்கு அறிவுக்கு தெரியும். யானைன்னு எழுதி இருந்துச்சுன்னா அதை வாசிக்க சொன்னால் யானைங்கிற அந்த பொருள் தான் நமக்கு தெரியும். அப்போ யானைங்கிறது இந்த எழுத்து தெரியாது, எழுத்து இருக்கக்கூடிய அந்த பொருள் தெரியுது. அந்த எழுத்து மறைந்து யானை என்பதை நினைக்கிறோம். அப்போ இந்த யானைங்கிறத எழுத்து வேறதான், யானைங்கிறது வேறதான். ஆனால் அந்த யானைன்னு சொன்ன உடனே அந்த பொருள் தோன்றுகிறது இல்லையா? சொல் வேறு, அதனால் உணர்த்தப்படுகின்ற பொருளாகிய யானை வேறு. அப்போ அது பேதம். சொல்லு வேற, யானை அப்படிங்கிற பொருளால் உணர்த்தப்படுகிறது வேற. அப்போ அது பேத சம்பந்தமாயிருது. ஆனால் சொல்லும் பொழுதே அந்த பொருள் உணர்ச்சி தோன்றுது, அதனால அது அபேதம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் அது பேதாபேதம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 2ஐயும் சொல்லுவதால் அது பேதாபேதம் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. புரியுதா? பிற நம்மளும் அதே கருத்து தான் சரின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா யானை அப்படிங்கிறது போது அதை உணர்த்தப்படக்கூடிய பொருள் வேற, அப்போ அது பேதமா. ஆனால் உணர்த்தும் போதே நமக்கு என்ன தோணுது? அந்த உணர்வு தோன்றுறதுனால அது அபேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது பேதாபேதம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். சரியா? அதனால் சொல்லும் பொருளும் போல் நாமும் இறைவனும். அப்போ சொல்லுக்கும் பொருளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் தாதான்மிக சம்பந்தம், விட்டு நீங்காத சம்பந்தம். அதாவது அதை வியாத்தி வழி அப்படின்னு இலக்கணம் கூறுது. சரியா? விட்டு நீங்காத சம்பந்தம். ஒவ்வொன்றும் ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய ஆற்றல் அதில் இருக்குது. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய ஆற்றல் அதில் இருக்குது. அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? நாதம் என்கின்றோம். அப்போ அந்த வழியால் அந்த பொருள் உணர்த்தப்படும். அதை என்ன சொல்கின்றோம் என்றால் நாம் தாதான்மிகம் அப்படிங்கிறோம். சரியா? அப்போ விட்டு நீங்காத சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் அது தாதான்மிகம் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்து ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய கருவி. அப்போ அதை உணர்த்தக்கூடிய ஆற்றல் அதில் இருக்குது. அப்போ காரணகாரிய சம்பந்தம் ஆகிருது. அப்போ அதுக்கு தாதான்மிக சம்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ சீனி இருக்குது, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சுகர், சீனி இல்லைன்னா கல்கண்டு. இதை ஒருத்தர் கேட்குறாரு, அதுக்கு வரைக்கும் சீனியை பற்றியோ இல்லை அந்த கல்கண்டை பற்றியோ அவர் பார்க்காதவர், அதை கேள்விப்படாதவர். அதை உங்களை சொல்கிறாங்க. இப்போ சாந்தியம்மாவை சொன்னால் அவங்க சீனி அப்படி வெள்ளையாக இருக்கும், அடுத்து அது இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டில் எழுத சொன்னால் அந்த நோட்டில் ஒரு 10-30 பக்கத்துக்கு எழுதிடுவாங்க சீனியை பற்றி கதை எழுத சொன்னால். எழுதி அந்த ஆள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆள் வாங்கி படிக்கிறாரு. 30 பக்கத்தையும் படிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு? இதில் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறார். இந்த அம்மாவுக்கு என்ன ஆகுது? உடனே இங்கே வாயா வாயை காட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு கரண்டி சீனி எடுத்து வாயில் போட்டுருந்தாங்க. அந்த உடனே அவர் சாப்பிட்ருதாரு. சாப்பிட்ட உடனே இது பார்த்தியா, நான் போடும்போது வெள்ளையாக இருந்துச்சுதா, இப்போ இனிக்குதா, இதுதான் அப்படின்னு கடைசியில் சொல்கிறாங்க. ஓ, இதுதான் சீனியா அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிடுறாரு. அப்போது இங்கே இதைத்தான் நம்ம சொல்கிறோம். பெருமானை நீங்கள் எந்த சொல்லாலையும் எந்த பொருளாலையும் உணர்த்தவே முடியாது. நீங்கள் இன்னையிலிருந்து எழுத ஆரம்பிங்க, ஒரு 10 வருஷம் தொடர்ந்து பெருமானை பற்றி எழுதுங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியாது? பெருமானுடைய குணத்தையும் நம்ம எதையும் புரிஞ்சு கொள்ளவே முடியாது.
அவன் இவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லி எழுதி வச்சு முடிக்க முடியாது. அப்போ அனுபவத்தால் தான் என்ன பண்ண முடியும், நாம் உணர முடியும். அப்போ அந்த சீனியை எப்படி வாயில் போட்ட உடனே அது அனுபவமாக அவன் உணர்ந்தானோ, அதுபோல சொல்லாலும் பொருளாலும் பெருமான் என்ன பண்ண முடியாது, விளங்க வைக்க முடியாது. அது ஒரு அனுபவம். அனுபவத்தை எந்த சொல்லும் விளக்க முடியாது. அப்போ விடிய விடிய உட்கார்ந்து நம்ம சொல்லி கொடுத்தாலும் அனுபவம் வந்தால்தான் அது நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ராமானுஜர் இன்னொரு விதமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வசுதேவன் தான் கடவுள் அப்படின்னு அவங்க கொள்கை. ஏன்னா வசுதேவன்னா யாரு, பெருமாளை சொல்லக்கூடியவங்க. சரியா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜகத் ஜீவ பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பரம், ஜகத் ஜீவ பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜகத்துக்குள்ளதான் ஜீவன்களும் உயிர்களும் உலகம் எல்லாம் இருக்குது. அவனுக்கு உறுப்புகளாக இருக்குது. அவன் உடம்பு அப்படின்னா மற்ற எல்லாம் அவனுக்குள்ள உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதனாலதான் வசுதேவன் உடம்புன்னா இந்த உலகமும் உயிர்களும் அவனுக்கு உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத அங்காங்கி பாவனை அப்படின்னு நம்ம இலக்கணத்துல சொல்றோம். அப்ப அங்கத்துக்கும் அங்கிக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னா உடம்புக்கும் உறுப்புக்கும் உள்ள சம்பந்தம். சரியா, இந்த உடம்பு இருக்குது, உடம்புல கை கால் அது எல்லாம் அங்கம், அதான் அங்காங்கி. அப்போ இதை நமக்கு சித்தியார் 67 சொல்லியிருக்குது. உரு அருள் குணங்களோடும் உணர்வு அருள் உருவில் தோன்றும் கருமமும் அருள் அரந்தன் சரணாக கர சரணாதி சாங்கம் தரும் அருள் உபாங்கம் எல்லாம் தான் அருள் தனக்கு ஒன்று இன்றி அருள் உயிருக்கு என்றே ஆக்கினன் அசிந்தன் அன்றே அப்படின்னு 67 சொல்லுது. அதில் அங்கம், பிரத்தியங்கம், உபாங்கம், சாங்கம் அப்படின்னு 4 சொல்லுது. இந்த அங்கிக்கு 4 அங்கங்கள் இருக்குது. அங்கம், பிரத்தியங்கம், உபாங்கம், சாங்கம் அப்படின்னு 4 சொல்லுது. இந்த உடல் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. சரியா, உடல் அப்படின்னா அதில் இருக்க அந்த உறுப்பை சொல்கிறாங்க. அதான் அங்காங்கி சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம், தாதான்மிகம். அப்போ இந்த கை காலுங்கிறது என்னது அப்படின்னா அந்த உடம்பை விசேடித்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம சட்டை போடுறோம், நகை போடுறோம், இதெல்லாம் அதுக்கு சூட்டக்கூடிய பிற பொருள்கள். அதுபோல் இந்த உடம்புங்கிறது பெருமாள் இருக்கிறாரு. சரியா, வசுதேவன், அவருக்கு கை கால் எல்லாம் இந்த உலகம் உயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடம்பை சொன்னால் விசேடியம், உறுப்பை சொன்னால் விசேடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு வகையில் பார்த்தா இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த ஒரு ஆள் வாராரு அப்படின்னா அந்த ஆள்னா உடம்பை மட்டும் சொல்கிறது கிடையாது. அவர் கூட அந்த கை வரும், கால் வரும், கண்ணு வரும், மூக்கு வரும், எல்லாம் சேர்ந்து தான் வரும். அப்போது உடம்புன்னு சொல்லியாச்சுனாலே கை கால் எல்லாம் எதுக்குள்ள அடங்கிரும், அதுக்குள்ள உள்ள அடங்கிரும். சரியா, எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிரும். அப்போ வேறன்னு சொல்லணும்னு தேவையே கிடையாது. சரியா, அதனால் அங்கம், பிரத்தியங்கம், உபாங்கம், சாங்கம்லாம் பிரித்து சொல்லணும்னு தேவையில்லை, அதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கிரும். அப்போ சொல்லும் பொருளும் போல இறைவனுக்கும் நமக்கு உள்ள சம்பந்தம் அப்படின்னு அதை ராமானுஜர் சொல்கிறத நம்ம எப்படி மறுக்கிறோம் அப்படின்னா கண்ணொளியும் ஆன்ம போதமும் போல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கண்ணொளி உயிர் அறிவு, ஆன்ம போதம்னா உயிர் அறிவு, ஆன்மானா உயிர், போதம்னா அறிவு. அப்போ கண்ணொளி எப்படிப்பட்டது? இப்போ கண்ணு, உங்கள் கண் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், நம்ம உடம்புல முகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கண் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா எங்கே நோக்கி கொண்டு இருக்கிறது. உங்கள் கண் எங்கே நோக்கி கொண்டு இருக்குதுன்னா நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்குது, அந்த கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது, செல்லை பார்த்துக்கிட்டு இருக்குது. சரியா, அப்போ அந்த செல்லை பார்க்கும்போது அது கூட என்னது இருக்குது, உங்கள் அறிவும் சேர்ந்து இருக்குது. சரியா, அப்போ நோக்குதல் அப்படின்னா பார்க்கறது இல்லை, நோக்குதல்னா விரும்புதல்னு அர்த்தம், நோக்கம்னா விருப்பம். அப்போ கண்ணு எதை நோக்கி இருக்கும்? சரியா, கண்ணு இப்போ நான் சொல்கிற அந்த செல்லை நோக்கி இருக்கும் பொழுது உங்கள் அறிவும் எங்கே இருக்கணும்னா இது கூடவே இருக்கணும். அப்போ தான் அந்த பாடம் புரியும். இப்போ இந்த பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அடுப்பில் சோத்தை போட்டுட்டு வந்தோமே குழஞ்சிருமோ, இல்லை வீட்டுக்காரர் இப்போ வருவாரோ, கதவை தட்டுவாரோ அப்படின்னு அங்கே போயிருச்சுன்னா இப்போ நம்ம படித்தது புரியுமா? புரியாது. சரியா, அப்போ பார்வை இங்கே தான் இருந்தாலும்
நினைப்பு பூரா எங்கே இருக்குது? அடுப்பில் போட்டு வந்த அரிசி வெந்திருக்குமா, குழஞ்சிருக்குமா, வீட்டுக்காரங்க வருவாங்களா, அப்படி அந்த சிந்தனை இருந்துக்கிட்டு இருந்துச்சுதுன்னா புரியாது. அப்போ உங்கள் அறிவு வேறு பக்கம் போயிருச்சு, கண்ணு வேறு பக்கம் போயிருச்சு அப்படின்னு ஆயிடுது. சரியா? அப்போ நீங்கள் எதை சிந்திச்சுக்கிட்டு வர்றீங்களோ அது கூடவே இருக்கணும், அந்த அறிவு இருக்கணும். கண்ணு எங்கே பார்க்குதோ அது கூட அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி கடைசி தேதி எது? நமக்கு மின் கட்டணம் கட்ட வேண்டிய நாள், கடைசி நாள். நம்ம கட்ட போகும்போது ஒரு சந்தைக்கு போகிறோம். சந்தைக்கு போகும்போது அந்த பக்கம் போயிட்டு அப்படியே மின் கட்டணத்தையும் கட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினச்சி கொண்டு இருக்கும்போது மழை அதிகமாக பெய்யுது. அப்போ நம்மளால் போக முடியாது, தூரம் அதிகமாக இருக்குது, நம்மளால் எப்படி போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். யாரையாவது போக சொல்லலாமா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எதிர்த்தாக்கில் நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை ஒரு சொந்தக்காரங்களோ சத்தம் கொடுத்துக்கிட்டே வராங்க. ஆனாலும் நமக்கு அது தெரியுமா அப்படின்னா தெரியாது. நம்மளால் என்ன பண்ண மாட்டாத ஏற்று கூட பார்க்காம நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம மனம் எங்கே இருக்குது? அந்த கரண்ட் பில்லு கட்டுறதுல இருக்குது. மின் கட்டணம் கட்டணுமே, மழை வேற பெய்யுது, என்ன செய்யலாம் அப்படின்னு நினப்பு பூரா வேற பக்கம் இருக்குது. உடம்பும் கண்ணும் தான் எங்கே இருக்குது? அந்த சந்தைக்குள்ளே நிற்கிது. அப்போ அனுபவம் வருமா அப்படின்னா வராது. உங்கள் முன்னாடி வந்து நின்று கூப்பிட்டவங்க கூட யாருன்னு தெரியாமல் நிற்கிறோம். அப்போ ஒரு பொருளை பார்க்குது அப்படின்னா அந்த கண்ணு பார்க்கும் பொழுது அறிவு எங்கே நிற்கணும்? அந்த கண்ணு கூட சேர்ந்து நிற்கணும். அப்படி சேர்ந்து நின்னாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அனுபவம் கிடைக்கும். இதைத்தான் பட்டினத்தார் பாடுறார். கையொன்று செய்ய வெளியொன்று நாட, கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக, நான் ஒன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சார, செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே அப்படின்னு. இவன் பூசை பண்ணும்போது என்ன பண்ணுறான்? கை பூவை போடுது, ஆனால் கண்ணு வேறு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியா? மனசு அதை விட வேறு எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. நாவு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. மூக்கு வீட்டில் செய்கிற சமையலை யோசித்துக்கிட்டு இருக்கு. காதில் வெளியில் உள்ள சத்தம் கேட்குது. இப்படிலாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, என் பூஜையெல்லாம் நீ எப்படி ஏற்றுக்கிடுவ அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம வீடுகளிலே அதானே நடக்குது. நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம், அங்கே வேறு கருத்து, இல்லைன்னா செல்ஃபோன் அடிக்கிறத அங்கே பார்க்குறோம், இல்லைன்னா கதவு தட்டுற சத்தம், இப்படி ஏதாவது ஒரு சிந்தனை மாறி விடுகிறது. அப்போது அந்த சிந்தனை மாறும்போது என்ன ஆகுது? அறிவு அங்கே நிற்கலை அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ இங்கே கண்ணொளி இருப்பது எது? ஆன்ம அறிவு. சரியா? கண்ணொளி போல இருப்பது எது அப்படின்னா ஆன்மாவினுடைய அறிவு. இது உவமை பொருள். அப்போ உயிர் அறிவு அது எது அப்படின்னா சிவஞானம். நம்ம அறிவு எங்கே இருக்கோ அங்கே யார் இருக்கணும்? சிவ அறிவும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூட முடியும்? ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவன் காட்டுற அறிவு நாம் காணுகின்ற அறிவு. இப்போ நம்ம பாடம் சொல்கிறோம், படிக்கிறோம் அப்படின்னா கவனம் பூரா அங்கே இருக்கணும். சரியா? வாய் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டு, சரியா, வேறு எதையும் பார்க்கக்கூடாது. அப்போ வேறு இதில் கவனம் சிதற விட்டோம்னா நம்ம இங்கே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருந்தாலும் அது புரியாது. அப்போ செவி அப்படிங்கிறது காது எப்படி இருக்கணும்னா வாய் மாதிரி இருக்கணுமா. நம்ம மனசு எப்படி இருக்கணும்? வயிறு மாதிரி. இப்போ வாயில் போட்டால் அது நேராக வயிற்றுக்கு போகும். சரியா? அது மாதிரி காதில் போட்டால் அறிவில் போய் பதியணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வயிற்றில் போட்டால், வாயில் போட்டது ஒரு சிலருக்கு வெளியில் போயிடும் வயிற்றோட்டமாக, அது மாதிரி போயிடக்கூடாது. அப்படி போனால் பிரயோஜனம் கிடையாது. அப்போ உடலில் போய் தங்கணும். அப்போ தான் அது உடம்புல சத்து பிடிக்கும் அந்த உணவு. அதுபோல் இந்த பாடங்கள், காதில் போடுற பாடங்கள் அறிவில் போய் பதியணும். அப்போ தான் அந்த உயிருக்கு விளக்கம் கிடைக்கும். அப்போ நம்ம எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தொல்காப்பியத்திலலாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து நமக்கு திருவருட்பயனில் பரப்பு அமைந்து கேண்மின் அப்படின்னு அந்த பாடல்கள்லாம் வருது. சரியா? அப்போ கண்ணும் வேற தான், அறிவும் வேற தான். இது நம்ம சொன்னாலும் நமக்கு அந்த கண் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஆன்ம அறிவு. அந்த அறிவு அப்படிங்கிறது சிவஞானம். இந்த ரெண்டும் ஒன்று போல இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பொருளை உணர்ந்து அறிய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கண் இருக்குது, சூரிய ஒளியும் இருக்குது. ரெண்டு பேரை ஒரு அறையில் போடுறோம். ஒருத்தங்க நல்ல கண்ணு உள்ளவங்க,
இன்னொருத்தங்க பிறவி குருடன். 2 பேரையும் ஒரு ரூமில் உட்கார வச்சுருக்குது, இருட்டு அறைக்குள்ள உட்கார வச்சுருக்குது. அப்போ 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? ஒரு வித்தியாசமும் இருக்காது. 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க? வெளிச்சம் தெரியாமல் தடவிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏற்கனவே குருடன். அவன் தடவிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் கண்ணு தெரிஞ்சவங்களும் எப்படி தான் இருப்பாங்க? இருட்டுக்குள்ள தடவிக்கிட்டு தான் இருக்கணும், என்னது கிடக்குன்னே தெரியாது. அப்போ கண்ணு இருந்தாலும் அங்கே அது குருடாக தான் ஆயிடுது. அப்போ நமக்கு அறிவு இருந்தாலும் சிவம் இல்லைன்னா நம்மளும் குருடு தான் அப்படின்னு சொல்கிறார். சரியா? 2 குருடும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த 2ஐயும் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு அறிவு இருந்தாலும் அந்த அறிவில் என்னது இருக்கணும்? சிவம் இருக்கணும். சிவம் இல்லை அப்படின்னா நாமும் என்னது தான்? சவம், சடம்தான். சரியா? அப்போ அவன் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை, வெறும் மண்ணு மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த 3 ஓமை சொல்லியிருக்கிறார். சரியா? ஒன்றா இருக்கிறதுக்கு இப்போ நம்ம சொல்லலாம், எதுக்கு எல்லாத்துட்டையும் சொல்கிறோம்? இப்போ 3 மதத்துக்காரங்க மறுக்கிறாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஆட்கள். சரியா? ஆனால் நம்ம ஒரே ஆள் தானே மறுக்கிறோம். அப்போ ஒரே கருத்தை வச்சு தானே 3 பேர்கிட்டையும் மறுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஆனால் அப்படி எழக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, வேறாக இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உடனாக இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, 3 எடுத்துக்காட்டு. அதனால தான் 3ஆக சொல்கிறோம். ஒன்றா இருக்கிறதுக்கு உடல் உயிர் போல, உடம்பும் உயிரும் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் வேறு வேறு பொருள். சரியா? அதே போல் வேறாக இருக்கிறது, ஆனால் அது ஒன்று தான். எப்படின்னா, அது சூரிய ஒளியும் கண்ணொளியும், அந்த ஒளிங்கிறதுல ஒற்றுமைப்பட்டு இருக்குது. அவன் அறிவு, நம்ம சிற்றறிவு. அவன் பேரறிவு, நம்ம சிற்றறிவு. அப்போ அந்த அறிவுங்கிறதுல ஒற்றுமைப்பட்டு இருக்கோம். வேறாக இருந்தாலும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு. அடுத்து உடனாய் இருக்கிறது, கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அத்து விதம், 3 விதமாக சொல்லி அதை ஒரே வார்த்தையாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? அத்து விதம் அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் பெருநூல் சொன்ன அறத்திறனில் விளைவது. அப்போ பெருநூல் எது? ஆகமம். அப்போ ஆகமம் அப்படிங்கிறதுல எப்படி சொல்லியிருக்கிறது? அறம் சொல்லப்பட்டிருக்கிறது, அறத்திறனில். அப்போ அறம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இறைவனால் அறுக்கப்பட்டது, இறைவனால் அறுக்கப்பட்டது, வரையறை செய்யப்பட்டது, அதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதை சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கு. 123, 24லலாம் சொல்லியிருக்குது. அருளினால் உரைத்த நூலின் வழி வாராது அதன்மம் செய்யின் அப்படிங்கிற அருளினால் உரைத்த நூலின் அப்படின்னு சொல்லுது. அதே இதில் 24வது பாட்டில் சொல்லுது, மருத்துவன் உரைத்த நூலின் வழி அப்படின்னு சொல்லுது. அப்போ இங்கே மருத்துவன்கிறது பெருமானைத்தான் சொல்கிறோம். சரியா? அப்போ பெருமான் சொன்னபடி, சரியா, அருளினால் உரைத்த நூல்தான் வேத ஆகமங்கள். அந்த நூலில் சொன்ன வழி வந்தால் பிணிகளும் வராது, பிறவியும் வராது, துன்பமும் வராது. அதுக்கு மாறாக நடந்தோம்னா துன்பம் வரும், பிறவி வரும் அப்படின்னு சொல்லுது. அப்போ எப்படி நடப்பது அப்படின்னா அறம், அதை மறப்பது மரம். அப்போ அறப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? அதனால் இங்கே அறம் அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சரியை கிரியை யோகம், இதுதான் நமக்கு அறம் அப்படின்னு சொல்கிறோம். இதையும் 113வது பாட்டில் சொல்கிறாரு, ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம். சரியா? அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதைத்தான் சொல்லுது? அந்த சரியை கிரியை யோகத்தை தான் சொல்லுது. அது இன்னொரு பாட்டிலையும் சொல்கிறாரு, 117வது பாட்டிலையும் சொல்கிறாரு, காண்பவன் சிவனே ஆனால் அவன் அடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம், அறந்தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் வீண் செயல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறதுக்கு படி அதுலேயும் அன்போடு செஞ்சாதான் அது அறம், அது மாண்பு. அப்படி இல்லாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது வீண் செயல் அப்படின்னு சொல்கிறாரு. அறநடிக்கு அன்பு செய்க மாண்பு, அதுதான் அறம். எனவே இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னா அன்பினால் செய்யணும். அப்போ அந்த அன்பினால் செய்கிறது தான் சரியை கிரியை யோகம், அதைத்தான் அறம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அறம் எது? அதுக்கு அடுத்து அதில் திறன் வேற சொல்கிறாரு. அப்போ அந்த திறம் எது அப்படின்னா, இந்த சரியை கிரியை யோகம் அதை அறம்னு சொன்னால் அதனால் விளைவது ஞானம். சரியா?
இந்த சரியை கிரியை யோகத்தினுடைய வாயில் முடிவு அது எதில் போய் நிற்கும்? ஞானத்தில் போய் நிற்கும். அந்த ஞானம்தான் அது திறன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போ அந்த ஞானத்தில் ஞானம் பெற்றால் நமக்கும் பெருமானுக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. எத்தனை பேர் எப்படி விளக்கி சொன்னாலும் அது புரியாது. அப்போ ஞானத்தில் ஞானம் வரணும். அந்த ஞானத்தில் ஞானம் அப்படிங்கிறது என்னதுன்னா நிட்டை. இறைவனோடு நிட்டை கூட இருந்தால் இறைவனும் நாமும் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. அப்போ அறத்திறனில் விளைவதாய் பிரிவு அரும் அத்துவிதம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பிரிவு அரும் அத்துவிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் அப்படின்னு 3 சொல்லு சொன்னோமா இல்லையா? அந்த 3 சொல்லுக்கும் பொதுவான ஒரு சொல்லு தான் அந்த அத்துவிதம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிறப்பினதாய் வேதாந்த தெளிவு அப்படின்னு அடுத்த வரியில் சொல்கிறார். அடுத்த வார்த்தையாக சொல்கிறார். வேதாந்த தெளிவு அது எது அப்படின்னா உபநிடதங்கள். அப்போ உபநிடதங்களில் இருக்கிறது என்னது அப்படின்னா ஞான பகுதி, ஞானகாண்டம். அதில் தெளிவு அது ஞானகாண்டம். அது என்னது அப்படின்னா சைவ சித்தாந்தம். அதனுடைய சாறு தான் அந்த சைவ சித்தாந்தம். இப்போ நம்ம பழத்தை எடுத்து புழிஞ்சி சாறு குடிப்போம், சக்கையை தூர போடுவோமா இல்லையா? அது மாதிரி அந்த பழத்தின் சாறு எப்படி சுவைமிக்கதாக இருக்கிறதோ அதுபோல அந்த ஞானகாண்டத்தை புழிந்து எடுத்த சாறுகள் தான் என்னது? இந்த சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுது. ரசம்னாலே சாறு தான். சரியா? அப்போ பழச்சாறுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பழத்தை புழிந்து எடுப்பது சாறு. அப்போ சைவ சித்தாந்த திறன்னா என்னது அப்படின்னா பகுப்பு. 2ஆக பிரிச்சிருக்கு. இந்த நூலை எப்படி பிரித்து சொல்லியிருக்கிறாரு? 2 பகுதியாக பிரித்து சொல்லியிருக்கிறாரு. பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்கிறாரு. 50 பாட்டு பொது, 2வது 50 பாட்டு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுன்னா என்ன அப்படின்னா தற்காலிகம். தற்காலிகம்னா என்ன அப்படின்னா அப்படின்னா அந்த காலத்துக்கு மட்டும் அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்துக்கு மட்டும் பயன்படக்கூடியதை அப்படிங்கிறோம். சரியா? அப்போ திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம் அப்படின்னா இந்த உண்மைகளை எல்லாம் பொது உண்மைன்னு பிரித்து நாம் இறைவனோட அனுபவமாய் கூடுகிறதை இந்த நூல் பொது உண்மை அப்படின்னு பிரித்து சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு உமாபதி சிவமையா சொல்கிறாரு. இறைவனோட நீங்கள் கடைசியில் எப்படினாலும் என்ன பண்ண போகிறீங்க? கூடத்தான் போகிறீங்க. அதை அனுபவமாக ஆகிறத முக்தின்னு சொல்கிறோம். அதைத்தான் 2ஆக பிரித்து முதல்ல எதோட கூடி இருந்தீங்க, பிறகு எதோட கூட போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல இந்த பாசத்தோட கூடி இருப்பீங்க. முதல்ல இந்த பாசத்தோடு தான் கூடி இருந்தீங்க. அதில் இருந்து தெளிந்து மறுபடியும் எதை கூட கூடுறீங்க? அனுபவப்பட்டு பகை பொருளை விட்டு உறவு பொருள் எதுன்னு தெளிஞ்ச பிறகு இறைவனோட கூடுறது அது அனுபவப்படுறீங்க. இதைத்தான் இங்கே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? பொது அதிகாரம், உண்மை அதிகாரம்னு 2ஆக பிரித்து இந்த நூலை செஞ்சுருக்கிறேன். அப்போ அதில் யார் யாருக்கு எப்படி புரியும், எப்படி புரியாது அப்படிங்கிறத இந்த 7வது பாட்டில் சொல்லியிருக்கிறார். முதலிய பொருள் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. இதில் எல்லா மதத்துக்காரங்களையும் உள்ளே கொண்டுட்டு வந்து அவங்களை எல்லாம் மறுத்து யார் யாருக்கெல்லாம் புரியாது யாருக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம எப்படி நிரூபியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ இந்த 4 சமயமாக பிரிச்சிருக்கிறோம். புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் அப்படின்னு சொன்னால் இதில் நம்ம எதுலேயுமே கிடையாது. இந்த அகச்சமயத்திலையும் நம்ம கிடையாது. அதையும் தாண்டி சித்தாந்த சைவர்கள்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்ம பெருமான் கூட இருக்கக்கூடிய நம்ம உண்மை சமயம் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற இதில் வரக்கூடிய இந்த சைவர் வர்றதெல்லாம் அவங்க முக்தியில் வேறுபாடு படுறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மறுத்து இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறாரு. இதற்கு அடுத்த பாடல்களையெல்லாம் தொடர்ச்சியாக நாம் வருகிற வகுப்பில் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி
குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்மா திருச்சிற்றம்பலம். வணக்கம், மிகச் சிறப்பு. திருச்சிற்றம்பலம் அம்மா. திருச்சிற்றம்பலம் அம்மா. நல்லதும்மா. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்மா திருச்சிற்றம்பலம்மா. திருச்சிற்றம்பலம் அம்மா. திருச்சிற்றம்பலம்மா திருச்சிற்றம்பலம்.